சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். வறுமையை தன்னோட கடுமையான உழைப்பால வென்ற ஒரு அட்டகாசமான ஊக்கமளிக்கும் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்லைங்க, விடாமுயற்சியோட உண்மையான அறுவடை. எத்தனையோ தடைகள் வந்தாலும் தன்னோட லட்சியத்தை நோக்கி ஓடுற ஒருத்தனுக்கு வெற்றி எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். வீட்ல ஒரு பல்பு எரிய கூட கரண்ட் இல்லாத அளவுக்கு வறுமையில பறந்த ஒரு பையன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசாங்க அதிகாரி ஆகிறான். இது எப்படிங்க சாத்தியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் படத்துல தானே நடக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கான பதில குமார் அப்படிங்கிற அந்த சிறுவனோட நிஜ வாழ்க்கை பயணம் நமக்கு ரொம்ப அழகா சொல்ல போகுது. இந்த குமார் பையனுக்கு படிப்புனா அவ்வளோ உசுறு. ஆனா பாருங்க, அவங்க அப்பா ஒரு ஏழை விவசாயி. குடும்ப சூழ்நிலை காரணமா வீட்டுல அடிப்படை தேவையான மின்சாரம் கூட கிடையாது. இருட்டு கட்டின வீடு. ஆனா அந்த இருட்டு அவனோட கனவை கொஞ்சம் கூட மங்க வைக்கல. எனக்கு வசதி இல்லைன்னு அவன் ஒரு நாளும் முடங்கி போய் உட்கார்ந்துடல. ஒரு நாள் நான் பெரிய அதிகாரி ஆகணும், நல்லா படிக்கணும், ஆனா என்ன பண்றது அப்படின்னு குமார் தன்னோட அப்பா கிட்ட கேட்டான். அப்போ அவங்க அப்பா ரொம்ப யதார்த்தமா சொன்ன அந்த வார்த்தைகள் தான் குமார் வாழ்க்கையோட அஸ்திவாரம். மகனே, வாழ்க்கையில எதுவுமே சுலபமா கிடைக்காதுப்பா, ஆனா உழைப்பு இருந்தா வெற்றி தானா தேடி வரும். இந்த வார்த்தைகள் ஒரு மந்திர மாதிரி அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஒரு ஊக்கமளிக்கும் குரலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்களேன். அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அவனோட டெய்லி ரொட்டீன் எப்படி மாறுச்சு தெரியுமா? காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு ஓடுவான். ஸ்கூல் முடிஞ்சு மதியம் வந்ததும் நேரா வயலுக்கு போய் அப்பாவுக்கு வேலை செய்வான். அப்புறம் ராத்திரி ஆனா வீதிக்கு வந்து அங்க இருக்கிற தெருவிளக்கு வெளிச்சத்துல உக்காந்து படிப்பான். நேரம் இல்ல, வெளிச்சம் இல்லைன்னு அவன் எந்த ஒரு சாக்கும் சொல்லவே இல்லை. அவனோட உழைப்பு அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. இது எதை ரொம்ப அழகா காட்டுதுன்னா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான், இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேலி செஞ்சப்போ கூட அவன் அதை காதுல வாங்கிக்கவே இல்லை. அவனோட மன உறுதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான் அவன் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவன் கவனம் கொஞ்சம் கூட சிதறவே இல்லை. அவனோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முதல் பெரிய வெற்றி கிடைச்சது. ஸ்கூல்ல நடந்த ஒரு முக்கியமான தேர்வுல யாருமே எதிர்பார்க்காத வகையில குமார் முதல் இடத்தை பிடிச்சிட்டான். அவனை பார்த்து கேலி செஞ்ச அத்தனை பேருக்கும் இது ஒரு செம பதிலடி. நம்ம கஷ்டம் வீண் போகல, அதுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கறத இந்த வெற்றி அவனுக்கு உணர்த்துச்சு. அந்த வெற்றிக்கு அப்புறம் அவனோட ஆசிரியர் சொன்ன வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். குமார், உன்னோட உழைப்ப பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வருவ அப்படின்னு மனசார பாராட்டினார். ஒரு நல்ல ஆசிரியரோட இந்த குரல் அவனுக்கு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்துச்சு. அன்னையிலேருந்து தெருவிளக்கு வெளிச்சத்துல அவனோட படிப்பு இன்னும் தீவிரமாச்சு. சரி, இது எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். தெருவிளக்கு கீழே படிக்க ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப காலம், ஸ்கூல்ல முதல் மாணவனா வந்தது, அதுக்கப்புறம் வருஷங்கள் ஓடி ஒரு பெரிய அரசாங்க தேர்வுல வெற்றி பெற்றது, அப்புறம் சில மாசங்கள்லயே ஒரு பெரிய அதிகாரியா ஆனது. அவனோட அந்த நேரடியான வெற்றி பாதையை நம்மால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. அந்த இருண்ட வீட்டில இருந்து தன்னோட கடும் உழைப்பால ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அவன் உருவாக்கிட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு மிகப்பெரிய அரசாங்க அதிகாரி ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே ஊரே அவனை கொண்டாடுது. ஆனா அந்த நேரத்துல குமார் முதல்ல எங்க போயிருப்பான்? கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். தன்னோட வெற்றியை கொண்டாட அவன் எங்க ஓடி இருப்பான்? அவன் நேரா ஓடுனது தன்னோட அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வயலுக்கு தான். சேத்துல இறங்கி வியர்வையோட நின்று தன்னோட அப்பாவோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சொன்னா, அப்பா, உங்களோட அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு ஏழை விவசாயி அப்பாவோட ஆனந்த கண்ணீரும் அந்த மகனோட நன்றியும் உண்மையிலே இந்த மொத்த பயணத்துல ரொம்ப உணர்வுபூர்வமான தருணம் இதுதான். அதிகாரமும் பதவியும் வந்த உடனே அவன் தன்னோட பழைய வாழ்க்கையை மறந்துடல. மாறாக தன்னை போலவே கிராமத்துல கஷ்டப்படுற ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்து தொடர்ந்து படிக்க சொல்லி ஊக்குவிச்சான். தான் பட்ட அந்த இருத்து கஷ்டம் இனி எந்த ஒரு குழந்தைக்கும் வரக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்பவே தெளிவா இருந்தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, குமார் சொன்ன இந்த ஒற்றை வரிதான், நாம உயர்ந்ததுக்கு அப்புறம் மற்றவங்களையும் உயர்த்தணும். இதுதாங்க உண்மையான வெற்றி. நமக்கு கிடைச்ச வெற்றியை நாம மட்டும் வச்சுக்காம அதை நம்ம சமுதாயத்தோட பகிர்ந்து கொண்டு அவங்களையும் மேல கொண்டு வர்றதுல தான் உண்மையான அர்த்தம் இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உழைப்பால நீங்க அடைகிற வெற்றியை கொண்டு உங்க வாழ்க்கையில யாரை நீங்க உயர்த்த போறீங்க? குமாரின் இந்த கடின உழைப்பும் அவனோட பரந்த மனசும் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் இதுதான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குமாரின் இந்த கதை உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியில நாம மீண்டும் சந்திக்கலாம்.